உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு சௌந்தர பாண்டி முக்கியம் இல்ல, பாகியம் தான் முக்கியம். பெத்த புள்ள மாதிரி அவளை நினைச்சேன். பெரிய ஒரு இடத்துக்கு அவ வாக்கப்பட்டு போறான்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டேன். பாகியம் புருஷங்கிறதுனால சௌந்தர பாண்டிய கூட பிறந்த அண்ணனா நினைச்சேன். பாகியம் புருஷன் மட்டும் தானா? ஊரு பெரிய மனுஷன் இல்லையா? அப்பதான் அவரு பிரசிடென்ட் ஆயிருந்தாரு. கோயிலுக்கு தர்மகத்தா வேற. அவரு மேல எப்படி தான் சந்தேகம் வரும்? எனக்கும் வரல. மனசார என் அண்ணன்னு நான் அவரை நம்பினேன். அவனும் என் மேல பாசமா இருக்கிற மாதிரி தான் பேசுவான். அந்த பாசத்துக்கு பின்னால ஒரு பாம்பு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு திருட்டு குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. முழுசா என்ன அத்தை நடந்துச்சு? சொல்லவே கூசுதத்தா. ஒத்த பொம்பளை, எல்லாரையும் நம்பின பொம்பளை. அந்த முருகனையும் சேர்த்துதான் நம்பின. எல்லாம் தெரிஞ்சும் அவன் இப்படி அமைதியா இருக்கானே, நான் என்ன செய்ய? அம்மா, இது அழ வேண்டிய நேரம்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம். என்ன நடந்ததுன்றத முழுசா அவகிட்ட சொல்லு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடியும் முன்ன நான் கோயிலுக்கு போனேன். என் கூட சம்முவமும் வந்தான். அம்மா, அந்த தூணெல்லாம் தொடச்சிட்டமா? அப்படின்னா இங்க சன்னதியில இருக்க பத்தியா, அந்த தூணை எல்லாம் அப்படியே தொடச்சிருக்கனே. சரிம்மா. சரி. வள. நமஸ்காரம். என்ன ஜனியா, விவரம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கு? சொல்லிட்டேங்க ஐயா. 10,000 கேக்குறான். அட 10,000 தானா? உடனே கொடுத்துட வேண்டியது தானே இவருக்கு? சரிங்க. எலே, காரியம் சுத்தமா இருக்கணும். உன்னால முடியுமால? അമ്മേ, കേരളത്തെ അമ്പലങ്ങളിൽ വിഗ്രഹങ്ങൾ മോഷ്ടിക്കൽ ഞാൻ നമ്പർ 1 ആക്കും. எலே சௌந்தரம், என்னல சொல்லுதா அவன்? சொல்லுதேன், நான் சொல்லுதேன். வா, நிச்சுக்கிற, வா வா வாக்கா, சொல்லுதேன், வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்தீங்க? என்ன கேஸ்? என்ன தண்டனை? பெரிய பெரிய பாவம் பண்ணாமா. கோவில் நகையை எல்லாம் கொள்ளையடிச்சான். ஒரு கொலை பண்ணா. பழிய ஏன் மேல போட்டான். நிஜமாவா? கொலையா பண்ணாரு? ஆமாத்தா, அம்புட்டையும் பண்ணிட்டு என் பேரை கெடுத்தான். என் பிள்ளைங்களை அனாதையா தவிக்க விட்டா. அது பத்தாதுன்னு இப்போ என் மகனை சுத்தி சுத்தி அடிக்கிறாமா. இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. முருகனுக்கு செஞ்ச பாவத்தை மறைக்கதான் அவன் திரும்ப திரும்ப தர்மகத்தாவா வர துடிக்கிறான். என் மக இசக்கிய மருமகளா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது
மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறது எல்லாமே எதுக்கு நினைக்கிற? இதோ இவனை மிரட்டதான். அந்த ஆள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லம்மா. என் மகனை பத்தி எனக்கு தெரியாததா? அவனுக்கு ஒன்ன நினைச்சுதான் பயம். எங்க அவன் வாழ்க்கைய நீ கெடுத்து விட்டுருவியோன்னு தவிக்கிறான். அதனால இசக்கிய வச்சு உன்னைய மிரட்டுறான். இசக்கிக்காக நீ அவனை மன்னிச்சு விட்டுருவன்னு அவன் நம்புறான். அதெல்லாம் பார்த்துக்கிற தெம்பு என்கிட்ட இருக்குமா? நீ மேல நடந்தது அவளுக்கு சொல்லு. சொல்லுவையா, சொல்லுவேன். இது 20 வருஷம், 20 வருஷத்து சொம, 20 வருஷத்து கண்ணீரு. இது எல்லாத்தையும் நான் சொல்லிதானே ஆகணும். சொல்லுவேன். இல்லே சனியா, ஐயா வந்துட்டாரு. சார், எங்க பாக்கியம் எங்க? ஐயா அர்ச்சனை பண்ண சன்னதிக்கு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. சரி, வரத்துக்குள்ள பொட்டி எடுத்து வா. இந்த எடுத்துட்டு வரேன். விரசலா ஐயா எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா திறந்து காட்டு. இதாம்லே எல்லா நகையும் டூப்ளிகேட். എന്താ സാറേ, ഒറിജിനൽ മാതിരിயே இருக்கு. சவுந்தரபாண்டி ஒரிஜினல். அவன் செய்த வேலை எல்லாமே ஒரிஜினலாத்தான் தெரியும். அப்ப முருகனாலேயே இதை கண்டுபிடிக்க முடியாது. இதை உள்ளார வச்சுட்டு நீ அந்த ஒரிஜினல் எடுத்துட்டு வந்தா போதும். ஓகே சார். சாவி சரியா? பொட்டியை முடி தனியா கொண்டு போய் வை. சரிங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு பாரதி இப்படி பண்ணீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நிமிஷம் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாத்தி மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட என்ன கடங்காரனாக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆதி, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நம்ம 2 பேருக்குள்ள எந்த கணக்கு வழக்கம் இல்ல. சொல்ல போனா நான் என்னோட உயிரை தான் காப்பாத்திருக்கேன். உண்மைதான் பாரதி. இனி இந்த உயிர் உங்களோடது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எனக்கு வர பிரச்சனை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தெரிய வருது. இது எதனாலன்னு பதில தேடி தேடி நானே அழுத்து போயிட்டேன். எதுக்கு பதில் தேடணும்? ஒரு சில விஷயங்களுக்கு நாம எந்த விளக்கமும் சொல்ல முடியாது ஆதி. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நடக்குது. உங்களுக்கு எப்படி பாரதி இந்த விஷயம் தெரியும்? யாரோ 2 பேரு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஆனா அவங்க யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஆதி. ஆதி, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தொடர்ந்து உங்களை கொலை பண்ண யாரோ திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அது யாரு, என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. உண்மைதான் பாரதி, கண்டுபிடிக்கணும். என் உயிருக்கு ஆபத்து வர எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க என்னை காப்பாத்துறதுக்கு. ஆதி, அது என் கடமை. ஆனா நான் அவ்வளவு சொல்லியும் யாருமே என்ன நம்பல. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கிற விஷயம் அதுதான் பாரதி. தப்பு பண்ணிட்டேன். சாரி பாரதி. நானும் உங்களை நம்பல. நான் நம்பி இருக்கணும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி பேசுறீங்கன்னு மட்டும்தான்
எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு. நீங்க சொன்னதை நான் ஏன் கவனிக்காம விட்டேன்னு தெரியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரதி. ஐயோ என்ன ஆதி நீங்க நமக்குள்ள எதுக்கு சாரிலாம்? நீங்களும் நானும் வேற வேற இல்ல. எந்த சக்தியாலையும் உங்களையும் என்னையும் எப்பவும் பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் உங்க உயிரை பணைய வச்சு என்ன நீங்க காப்பாத்துறீங்க. ஏன் பாரதி, நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? என்னை பத்தி யோசிக்கதான் நீங்க இருக்கீங்களே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனிமே இந்த குடும்பத்தோட சங்காத்தியமே நமக்கு தேவையில்லை. இங்க எல்லாருமே தப்பா இருக்காங்கம்மா. யார நம்பி இனியும் உன்னை விட்டுட்டு போக நான் தயாரா இல்லம்மா. நீ கிளம்பு. உனக்கு இந்த கல்யாணமே வேணாம். கடைசி வரைக்கும் என் வீட்டுல என் மகளாவே இருந்துட்டு போயிடுமா. இல்ல மாமா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எம்மாடி, என்ன சொல்ற? என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்களம்மா. ஏமா உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்ற? ஆதிக்கு நான் தேவை மாமா. உண்மையை சொல்லணும்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட, அவ்வளோ ஏன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் மனசுல இந்த கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த குழப்பம் சுத்தமா தீர்ந்து போச்சு மாமா. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், நடந்தே ஆகணும். நடக்கும் மாமா. ஏமா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இங்க நடந்ததெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. நீ ஒருத்தி மட்டும் ஆதித்தம்பி உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட உன்னை அடிச்சாங்க, உன்னை தப்பு தப்பா பேசுனாங்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முடியும்? ஆதித்தம்பியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உண்மைதான் மாமா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆதிக்கு நான் தகுதி இல்லாதவ, இந்த வீட்ல இருக்கவும் தகுதி இல்லாதவன்னு சொல்லிருக்காங்க. தமிழுக்கு இந்த இடம் சரியா வருமா? என்னால நிம்மதியா இருக்க முடியுமான்னு எல்லாமே நான் யோசிச்சிருக்கேன் மாமா. ஆனா இப்ப எதை பத்தியும் இவங்க யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு இப்போ ஆதி முக்கியம். ஆதியோட தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்கு. யாரோ தொடர்ந்து ஆதிய கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப சுயநலமா என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு என்னால அவரை விட்டுட்டு வர முடியாது மாமா. நான் இனிமே ஆதி கூட தான் இருக்க போறேன். அவர் கூடவே இருந்து அவருக்கு எதுவும் நடக்காம பாத்துக்க போறேன். நான் இருக்கிற வரைக்கும் என்ன மீறி ஆதியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது மாமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மா 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 எல்லாரும் எங்க இருக்கீங்க? மா டேய் கதிர், மா என்னடா என்னாச்சு? ஏன்டா கத்திட்டு இருக்க? ஏய் என்னடா என்னாச்சு? ஆ, என்னாச்சு கதிர்? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? பா ஏய் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? ஏய் கதிர்,
நீ நாமினேஷனுக்கு தானடா போன, போயிட்டு சந்தோஷமா வருவன்னு பார்த்தா எதுக்குடா இப்ப டென்ஷனா கத்திட்டு இருக்க? நான் சந்தோஷமாவா? நான் சந்தோஷமா இருந்தா தான் கௌதம்க்கு பிடிக்காதே. டேய் கதிர், சும்மா அவனை திட்டிட்டு இருக்காம என்ன விஷயம்னு சொல்லு. உங்க செல்ல பையனை நான் திட்டினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னப்ப அப்ப என்னென்னலாம் சொல்லி என்ன நிக்க வேணாம் சொன்னாமா? பிசினஸ் பார்க்க முடியாது, தோத்து போயிட்டா கம்பெனி பேர் கெட்டு போயிடும், அது இதுன்னு சொல்லி மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன தடுத்து நிறுத்துனீங்கல. டேய் சரிடா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசின கௌதம் இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? ஏய் என்ன செஞ்சான்னு சொல்லு. சும்மா என்ன செஞ்சான் தெரியுமா, என்ன செஞ்சான் தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? சொல்றா முதல்ல. எனக்கு போட்டியா அசோசியேஷன் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணிருக்கான்பா. என்ன நாமினேஷனா? யாரு? நம்ம கௌதமா? கௌதமும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. மாப்ள, உங்களை தானே சம்பந்தி எலெக்ஷன்ல நிக்க சொன்னாங்க? ஆமா, என்னதான் அப்பா நிக்க சொன்னாரு. ஆனா கௌதம் இங்க எல்லாரும் முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு நான் நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் போட்டியா அவனும் வந்து பண்றான். அதுவும் இந்திரா கூட வந்துமா. அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீ என்னடா சொல்ற? நம்ம கௌதம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே, சரியா சொல்லு. உனக்கு நல்லா தெரியுமா? நான் இவ்வளவு நேரம் பொய்யாம சொல்லிட்டு இருக்கேன். அங்க எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அவமானமா போயிடுச்சு தெரியுமாமா? அண்ணனும் தம்பியும் பதவிக்காக மோதிக்கிறாங்கன்னு எல்லாரும் எனக்கு கேவலமா பேசினாங்கம்மா. நான் உடஞ்சு போய் வந்திருக்கேம்மா. இல்லடா, இருக்காது. அவன் எனக்கு தெரியாம என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டான். நீ போய் சொல்ற. அக்கா, நீ இன்னுமா கௌதம நம்புற? அக்கா, கௌதம் இப்ப உன் பையன் இல்ல, அவன் மிஸ்டர் இந்திராவா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஜெயா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அப்படிலாம் இருக்காது. கௌதம் வரட்டும், நம்ம அவங்ககிட்ட கேட்போம். இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. பா, இன்னும் உங்களுக்கு எதுவும் புரியலையா? அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். நமக்கு ஓட்டு வருதே நம்ம அன்னபூர்ணி குரூப்ஸ்ன்ற பேருக்கு தான். இப்போ இவ வந்து ரெண்டா பிரிச்சா எப்படிப்பா? மா, நீங்களே சொல்லுங்கம்மா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா நம்ம கௌதம் ஏன் இப்படி பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத பாரு கதிர், நீ சொல்றது மட்டும் நிஜமா இருந்துச்சுன்னா இத நான் சும்மா விட போறதில்ல. அவனை உடனே நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கௌதம் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். சரிமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு தெரியும்பா, நான் பதவிக்கு ஆசைப்பட்டோம் இல்ல கதிரை தோக்க வைக்கணும்னோ இந்த எலெக்ஷன்ல நிக்கல. அக்கவுண்ட்ஸ் ஆளுங்கெல்லாம் கதிர் நின்னா தோக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்கப்பா. நம்ம குரூப்போட பேரு நீங்க இத்தனை நாள் காப்பாத்தின எல்லாமே வீணா போயிடும்பா. அதுக்கு தான்ப்பா நான் நிக்கிறேன். அம்மா, நீங்களும் கோவப்படாதீங்கம்மா. இது முன்னாடி யோசிச்சதுதான். அதனால தான் நான் முதல்ல ஒன்ன நிக்க சொன்னேன். சரி விடு. டே கதிரு, நீ போய் நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டு வந்திருப்போம். அவனே எலெக்ஷன்ல நிக்கட்டும். என்னப்பா, என் நெத்தில இழிச்சு வாங்கி எழுதி விட்டீங்கக்கா? இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. இந்த கௌதம்காக நான் விட்டு கொடுக்கணுமா? முடியவே முடியாது. டேய் மாமா, கதிர் உங்க பையன்தான். நீங்க கௌதம மட்டும் பெத்தெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவனே பாவம் பொண்டாட்டி புள்ளன்னு எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம இங்க நின்னுட்டு இருக்கான். நீங்க என்ன மாமா இவனை போய் வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா, கதிரை எதுக்குக்கா இப்படி கொடுமை பண்றீங்க? இல்ல ராகினி, நான் கதிரை வாபஸ் வாங்க சொல்ல மாட்டேன். கௌதம், நீ அம்மா சொல்றது கேட்க மாட்டியா? நீ என்ன கேட்காம நாமினேஷன் கொடுத்தது தப்பு.
அத முதல்ல வாபஸ் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா நீங்க. கௌதம், அம்மா சொல்ற நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க? போ. இனி என்கிட்ட நீ எந்த பதிலும் பேசாத. நான் சொன்னதை மட்டும் செய். என்ன மட்டும்தான் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அத்தை, கௌதம் இந்த குடும்பத்து மரியாதையை காப்பாத்ததா அவர் இந்த எலெக்ஷன்லயே நிக்கிறாரு. ப்ளீஸ் அத்தை, அவரை எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியல. என்ன, நான் என் பையனை டார்ச்சர் பண்றேனா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை என்கிட்டயே வந்து சொல்லுவ? என் பையனோட விஷயத்துல தலையிட நீ யாரடி? முதல்ல ஒதுங்கி போ. இல்ல அத்தை, இந்த விஷயத்துல நீங்க அநியாயமா கௌதம திட்டுறீங்க. நீங்க கதிர் மாமாக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. கௌதம் தான் எலெக்ஷன்ல நிக்க சரியான ஆளு. ஏய், ஏன் நடவடிக்கை சரியில்லையா? நான் கௌதம் மாதிரி இன்டர்வியூக்கு வந்தால கைப்பிடிச்சு இழுத்தனா? இல்ல உன மாதிரி பார்ட்டில கலந்துக்கிட்டு போட்டோ எடுத்தனா? வேண்டாம் மாமா, என்ன பேச வைக்காதீங்க. அப்புறம் நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க. என்னது? ஏய், என்னடி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? டேய் கௌதம், இது சரியில்லடா. நீ இவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடாம நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? இல்ல அத்தை, முடியாது. கௌதம் வாபஸ் வாங்க மாட்டாரு. கதிர் மாமாவால இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது. நீங்க வேணா அவரை வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பு வேற லெவல்ல இருக்க. உங்க அப்பா கிட்டத்தட்ட நகை கடையவே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இந்த நகைக்கு எங்க அப்பா பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல மஞ்சு. இந்த நகையை நான் போட்டிருக்கும் போது எனக்கு வர சந்தோஷத்தை விட எங்க அப்பா இதுக்காக பட்ட கஷ்டம் தான் என் மனசுக்கு வருது. சரி சரி, இப்ப பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போற நேரத்துல எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? அப்புறம் திரும்ப மேக்கப் போடுறதுக்கு ஆள் எல்லாம் கிடையாது. உங்க அப்பா பணத்தை மிச்சம் பண்றேன்னு சொல்லி மேக்கப் போட வந்தவங்களையும் அனுப்பி வச்சுட்ட. இல்லனா உங்க சித்திய தான் திரும்ப கூப்பிடணும், பாத்துக்கோ. ஏய் இரு மஞ்சு, நான் விஸ்வா சாருக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். அப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு தான் ஃபோன் பண்றியா இல்ல 1 hour ஆச்சு அதுக்கு கால் பண்றியா? நீ வேற. ஏன் மஞ்சு? பரவாயில்லையே, சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றா. அடுத்த 1 hour ஆச்சு அதுக்கு தான் கூப்பிடுறாளோ? சேச்சே, இருக்காதே. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருப்பா. சார், அப்பாவும் பாட்டியும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அங்க என்ன நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் கூட இருக்கேன்ல. அவங்க உள்ளதான் இருக்காங்க. அப்புறம் சார், நீங்க தான் கூட வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, அதனால நானும் இப்ப வரைக்கும் ஒரு கெட்டப்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா, வேற எதுக்கு? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா சார்? இன்னும் 1 hour கூட ஆகல. என் வாட்சில் ஆயிடுச்சே. இனி திரும்ப ஒரு தடவை இதுக்காக கூப்பிட போற? கொடுக்க வேண்டியதா கொடுத்தது. சார் நீங்க வைங்க சார், இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? அப்ப பிரச்சனை இல்ல சார். போங்க சார், நான் கட் பண்ண போறேன். ஏய் அன்பரசி, கட் பண்ணாத. சொல்லுங்க சார். அன்பரசி, உண்மையாவே 1 hour ஆயிடுச்சு. போன தடவை வார்த்தையா மட்டும் சொன்னேன், இந்த தடவையாவது. சார், நீங்க ஏதோ ஹிந்தில சொல்ல சொன்னீங்க, அது என்ன மீனிங்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன்? நான் இப்போ முத்தம் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க. இத மஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு கிண்டல் பண்றா.
வேற யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டிருந்தா என்ன ஆகுறது? கேட்டிருந்தா அவங்களா சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க, அவ்வளவுதானே. சார், இனிமே நான் ஃபோன் பண்ண மாட்டேன் சார். இங்க பாரு அன்பரசி, வாக்கு தவறக்கூடாது. அது உங்க பரம்பரைக்கே இழுக்கு. எப்ப ஏற்பட்ட பரம்பரை நீங்க? சார், நீங்க என்ன குழப்பறீங்க. நான் போனை வைக்கிறேன் சார். ஏய் அன்பரசி, அன்பரசி, ஏய் போனை வச்சிட்டாளா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதோ நிக்கிறாளே மாறி, இவளை எனக்கு பிடிக்காதுதான். எங்க 2 பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அவ கூட எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணதே இல்ல. வயித்துல துணியை கட்டிக்கிட்டு கர்ப்பம்னு போய் சொல்லி எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தி இருக்கடி நீ. எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தி இருக்க. செக்கப்க்கு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடும் போதெல்லாம் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி போய் சொல்லி ஹாஸ்பிடலுக்கு வராமல்லாம் நீ டிராமா பண்ணிருக்கல. வயத்துல என் குடும்ப வாரிசு வளருதுன்னு உன்னை என் உள்ள கையில வச்சு நான் தாங்குனேனேடி. எப்படி தாங்குன? உனக்கு பணிவிட செய்ய இதோ இந்த பாண்டி வேற. யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து அது உனக்கும் என் மகனுக்கும் பிறந்த குழந்தைன்னு வாய் கூசாம போய் சொல்லிருக்கியே. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் உனக்கு. தப்புதான் அத்தை, நான் பண்ணது தப்புதான் அத்தை. புத்தி கெட்டு போட்டா தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. கிட்ட வராத. இதுக்கப்புறமும் உன்னை நான் மன்னிச்சா என்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. வெளிய போன்னு சொன்னேன். ஸ்ரீஜாவை எதுக்கு போ? தயவு செஞ்சு யாரும் இதுல வராதீங்க பிளீஸ். தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்ன வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க அத்தை. நான் இந்த வீட்டுல எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்துக்கிறேன் அத்தை. எதுக்கு? எதுக்குன்னு கேட்டேன். பதில் சொல்லு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, குழந்தைய பத்தின உண்மை அம்மாக்கு தெரிய வந்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததானா மாரி? எதிர்பார்த்ததுதான் ஹஸ்பண்ட் சார். ஆனா உங்க தம்பி இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தினேஷோட கோபம் நியாயமானதானே? நியாயமானதுதான் ஹஸ்பண்ட் சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் ஸ்ரீஜாக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம். குழந்தைங்கிறது சென்டிமெண்டான விஷயம். அதுல ஸ்ரீஜா இப்படி ஏமாத்திருக்க கூடாது. அதுக்குதான் நான் ஸ்ரீஜா கிட்ட எவ்வளவோ தடவை எடுத்து சொன்னேன்.
அவ என் பேச்ச கடைசி வரைக்கும் கேட்கவே இல்ல. இந்த விஷயம் கிராமத்துல இருக்கிற தாத்தாவுக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஹஸ்பண்ட் சார். எல்லா விஷயத்திலயும் தப்பாவே முடிவெடுக்கிற ஸ்ரீஜா இப்பவும் தப்பான முடிவுக்கு போயிட்டா. தாத்தாவுக்கும் அம்மாவுக்கும் நான் என்ன பதில் சொல்றது ஹஸ்பண்ட் சார்? உன் கூட பிறந்தவளா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது ஹஸ்பண்ட் சார்? உன் வேதனை எனக்கு புரியுது மாறி. ஆனா இது எல்லாமே உன் பேச்ச கேட்காதனால வந்தது. ஸ்ரீஜாவை தேடிக்கிட்டத அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? யாரு நினைச்சாலும் ஸ்ரீஜா விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது ஹஸ்பண்ட் சார். ஆனா நீங்க நினைச்சா ஸ்ரீஜாவுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஹஸ்பண்ட் சார். நான் என்ன செய்யறது? என்ன சொல்ற மாதிரி? தாரா அத்தையும் உங்க தம்பியும் உங்க பேச்ச தட்ட மாட்டாங்க. என்ன மாதிரி? நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அம்மாவும் தினேஷும் நான் தடுக்க போனப்ப என்ன தலையிட வேண்டான்னு சொன்னதை நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் நான் சொன்ன எப்படி கேட்பாங்க? அப்போ அவங்களுக்கு இருந்த கோவத்துல சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும். நீங்க போய் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி பேசி பாருங்க. ஸ்ரீஜா தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சிட சொல்லுங்க. நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா ஸ்ரீஜாவை மன்னிப்பாங்க ஹஸ்பண்ட் சார். ஸ்ரீஜா சின்ன பொண்ணு ஹஸ்பண்ட் சார். நல்லது கெட்டது புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டா. அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து ஸ்ரீஜாவோட வாழ்க்கைய சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எனக்காக நீங்க அத்தை கிட்டயும் தினேஷ் கிட்டயும் பேசி ஸ்ரீஜாவை மன்னிக்க சொல்லுங்க. உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க ஸ்ரீஜா கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாதிரி. உனக்காக அம்மா கிட்டயும் தினேஷ் கிட்டயும் பேசி பாக்குறேன். சரியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறி படிச்சு படிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னால, அப்போ நீ எவ்வளவு திமிரா பேசுன. அந்த திமிரு ஆணவம் அகம்பாவம்லாம் இப்ப எங்க போச்சு? அது மட்டுமா, தினேஷை ஏமாத்தி நடக்காதத நடந்துருச்சுன்னு பொய் சத்தியம் பண்ணி அவரை ஏமாத்தி தானே உன் கழுத்துல தாலி கட்ட வச்ச. ஆமா, நீ தினேஷை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்கு? அவர் ஆசைப்பட்டா? இல்லவே இல்ல. மாறி மருமகளா போன வீட்டுக்கு நீயும் மருமகளா வரணும்னு போட்டிய மனசுல வச்சுட்டு தானே இப்படிலாம் பண்ண. நீ உனக்கான வாழ்க்கைய வாழாம மாறிக்கு போட்டியா வாழணும்னு நினைச்சு என்னென்னலாம் பண்ண. அதுக்கான தண்டனைய தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. நீ குழந்தை வேணும்னு நினைச்சது கூட எதுக்கு? மாரிக்கு குழந்தை பிறக்க போது சொத்து மாறி குழந்தைக்கு போயிடும்னு பொறாமப்பட்டு தானே நீ கர்ப்பம்னு வேஷம்லாம் போட்டு என்னென்னலாம் பண்ண. இப்ப என்ன ஆச்சு? அது மட்டுமா, தாரா கூட சேர்ந்து மாரிக்கு எதிரா என்னென்னலாம் பண்ண. மாரிய கொல்றதுக்கு கூட அவங்க கூட கை கோத்த நின்ன. ஆனா இப்ப அந்த தாராவே உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா. பாத்தியா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க. ஆனா கெட்டவங்க நல்லா வாழ்ந்துட முடியாது. அதுக்கு நீயும் மாரியும் மட்டும்தான் உதாரணம். எல்லாரையும் அழிக்கணும்னு ஆசைப்பட்ட உன் நிலைமை இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இனிமே என்ன செய்ய போற?
எங்க போக போற? நான் சொல்றேன், செத்து போ. ஆமா, செத்து போ. சாவு மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. போ, செத்து போ. ஆமா, நீ இனிமே எங்க போவ? உனக்கு போக்க இடம் எது? உன்னை பிறந்த வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க, புகுந்த வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால சாவு மட்டும்தான் உன்னை ஏத்துக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் முழு மனசோட தான் மீனாட்சி அம்மாவுக்கு வழி முடிஞ்சேன். என்னை அவங்க மிரட்டவே இல்லைங்கய்யா. அப்படின்னா இவர் முன்னாடி ஏன் மிரட்டினதா வாக்குமூலம் கொடுத்தீங்க? அப்படி சொல்ல சொல்லி உங்களை யாராவது மிரட்டினாங்களா? நீங்க பாருங்க, நீங்க யாருக்கும் பயப்படாம சொல்லுங்க. உங்களை மிரட்டினது யாரா இருந்தாலும் அவங்க மேல நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன். ரங்கநாயகி தான் மிரட்டி இருப்பாங்க. அவங்க வேட்புமனு தள்ளுபடி பண்ணுங்க. அம்மா தான் மிரட்டி இருப்பாங்க. என்ன பாவி, இவ்வளவு கேவலமான காரியத்தை நீதான் பண்ணியா? பாத்தியா, இப்ப ரங்கநாயகி அம்மா மேல பழி விழுந்துருச்சு. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. உன்னை ஏன் கையிலேயே அடிச்சு நான் கொன்னுடுறேன் பாரு. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏண்டி என்னைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணலடி. போய் முடியும். தெரிஞ்சுதான் உன் மேல பழிய போடுறேன். அதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியாரு. உனக்கு இருக்கியா? பாத்துக்கிட்டே இரு. மீனாட்சி மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை ஜோடிச்ச நீதிமணியை மன்னிக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், அவர் கூட்டிட்டு போய் கோர்ட்ல ஒப்படைங்க. ஓகே சார். பயப்படாம போ. சீக்கிரம் ஜாமீன்ல எடுத்துடுறேன். யோ, கூட்டிட்டு போங்க சார். வாங்க. கையை விடுங்க சார், நானே வரேன். விடுங்க சார், விடுங்கன்னு சொல்றேன்ல. மீனாட்சியுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்த கணவர், ஊரை கூட்டி சம்பவம் செய்த மனைவி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் இந்த எலெக்ஷன்ல உங்க அம்மாவுக்காக வேலை பார்க்க மாட்டோம். நாங்க எல்லாருமே மீனாட்சி அம்மாவுக்காக வேலை பார்க்க ஒத்துக்கிட்டோம். அதுவும் 10 பைசா வாங்காம வேலை பார்க்கறோம். இத சொல்லிட்டு போக தான் நாங்க வந்தோம். வரோம், வாங்க. ஏய் நில்லுங்கப்பா. நாங்க சொல்றத கேட்டுட்டு போங்க. நில்லுங்க. என்ன அண்ணி இது இப்படி பேசிட்டு போறாங்க? அண்ணி, இப்ப என்ன அண்ணி பண்றது? எலெக்ஷன் வேலைக்கு உள்ளூர்ல ஆளே கிடைக்க மாட்டாங்களா? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி மீனாட்சி பக்கமே சாஞ்சிட்டாங்க.
புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு அந்த மீனாட்சி ஊர்க்காரங்க எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. அத்த, அந்த மீனாட்சி முதல்ல என்ன பண்ணலாம் அத்த? யாராச்சும் ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி அவ கை காலெல்லாம் உடைச்சு விட்டுறலாமா? அப்படி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாதான் அவ அடங்குவா. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகும். ஆமா, நீ அந்த மீனாட்சிய சும்மா விட்டு வச்சா நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். இன்னைக்கு அவ தலையில 2 தட்டு தட்டி ஏதாச்சும் ஒரு மூலையில உட்கார வச்சிடணும். இல்லன்னு வச்சுக்குங்க, பஞ்சாயத்து தலைவர் பதவிய உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு போயிடுவான். நீ அத்த, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்த. அந்த மீனாட்சிய ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன். ஏய், என்ன உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அம்மாவுக்கு தப்பு தப்பா ஐடியா கொடுக்கறது நீதான். உன்னதான் யாரையாவது வச்சு அடிக்கணும். பூஜை மேல ஏன் கோவப்படுற? உன் கோவத்தை மீனாட்சி மேல காட்டு. முடியுமா உன்னால? அண்ணிய எதிர்த்து எவனோ ஒருத்த மனு தாக்கல் பண்றேன்னு சொன்னதுக்கே அவனை ரோட்லயே தூக்கி போட்டு மிதிச்சல, அந்த வீரத்தை போய் உன் மீனாட்சி கிட்ட காட்ட வேண்டியதானே? உன்னால முடியாது. ஏன்னா உங்க அம்மா ஜெயிக்கணும்னு நீ தான் நினைக்கவே இல்லையே. உன் மாமியார் ஜெயிக்கணும் தானே நீ நினைக்கிற. போதும், நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணுவ? எங்க அம்மாவை அடிப்பியா? எங்க அடி பாக்கலாம். எங்க அம்மாவை அடிச்சு பாரு, இல்ல என்ன அடியும் பாப்போம். ஆனா நாங்க மறுபடியும் சொல்லுவோம், நீ அத்தையே ஜெயிக்க வைக்க மாட்ட, அந்த மீனாட்சியை தான் ஜெயிக்க வைப்ப. இல்ல, அம்மா தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. நான் அம்மாவை ஜெயிக்க வைப்பேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். அம்மா, இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த அத்தனையும் நான் செய்யறேம்மா. இது சத்தியமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்காம ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்றீங்க? ஆமால, நான் ஒருத்தி எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். அஞ்சலி, உனக்கு என்னமா பிடிக்கும் சொல்லு, நான் அதே செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி, எதுக்காக இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் பாக்குறீங்க? நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான், பண்ணுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க என் அண்ணனோட கெஸ்ட். நாங்க உங்களை சரியா கவனிக்கலன்னா அப்புறம் அண்ணன் எங்களை தான் திட்டுவான். ஆமாமா, பிரீத்தி சொல்றதும் கரெக்ட் தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அம்மா, அவங்களுக்கு சொல்ல சங்கடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம அவங்களுக்கு தேவையானத அவங்களையே செஞ்சுக்க சொல்லுங்க. அதுவும் நல்ல ஐடியா தாமா. அஞ்சலி, உனக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அத நீயே போய் செஞ்சுக்கோ, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஐயோ என்ன ஆண்டி நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். அப்படி இல்லம்மா, புது இடம் புது ஆளுங்க, உனக்கு எங்க சமையல் செட் ஆகுமோ என்னமோன்னு தெரியல, அதனாலதான் சொல்றேன். உனக்கு வேண்டியதை நீயே சமைச்சுக்கோ, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஏய், என்னடா நடக்குதுங்க? இந்த அபிராமி அக்கா என்னையே கிச்சனுக்குள்ள விடாது. இப்போ எவ்வளவு ஒருத்திய நீயே போய் சமைச்சு கொடுன்னு சொல்லுது பாத்தியா? ஆமாமா, இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி தான் தோணுது. இல்லனா பெரியம்மா இப்படி பண்ண மாட்டாங்களே. இந்த நேரம் பார்த்து மாமா வர வெளியில போயிட்டாரே, அவர் இருந்தாவது தட்டி கேட்பாரு. நாமெல்லாம் கேட்டா ஈஸியா தட்டி விடுவாங்களே.
அவங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட கொலை. தமயந்தி, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு நீ அனுபவிச்ச வேதனையை விட வலியை விட பெரிய தண்டனையை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஹலோ பாஸ். உங்ககிட்ட ஒரு லாரி நம்பர் சொல்றேன். அதோட ஓனர் யாரு, இப்போ அது எங்க இருக்கு, லாஸ்ட் 1 மந்தா அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும். சரி, ஏன் பாஸ், என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்புறம் நீ அந்த லாரியை ட்ரேஸ் பண்றது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கட்டும். ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணு. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். நீங்க வண்டி நம்பரை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் நம்பர் அனுப்புறேன், உன் மொபைலுக்கு அனுப்புறேன். திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு தடவை ஆராதனாவோட சமையல நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஒத்துப்பீங்க. அதுக்காக யோசிக்கல சம்பந்தி. ஆல்ரெடி அஞ்சலியை சமைக்க சொல்லிட்டேன். அஞ்சலியும் ரெடி ஆயிட்டா, அதனாலதான். அட, இதுக்கு போய் யோசிக்கிறீங்க நீங்க? அஞ்சலி சமைச்சா என்ன, அவ ஒரு பக்கம் சமைக்கட்டும், ஆராதனா ஒரு பக்கம் சமைக்கட்டும். 2 பேருமா சமைச்சா சீக்கிரம் வேலை முடியும்ல. ஆண்டி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க சமைக்கிறாங்கன்னா சமைக்க சொல்லுங்க. பரவாயில்லம்மா, நீயும் செய். அப்பதானே யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு தெரியும். புரியல ஆண்டி. ஐயோ, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 2 பேரும் சமைச்சீங்கன்னா யாரோட கைப்பக்குவம் நல்லா இருக்கும்னு தெரியும்ல. 2 பேர்ல யாருக்கு தமயந்தியோட கைப்பக்குவம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. அது போட்டி மாதிரி ஆயிடும். வீட்டுக்குள்ள போட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஷோ, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே சம்பந்தி. எல்லாருக்கும் கொஞ்சம் மனமாற்றம் வேணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இருந்தாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல சம்பந்தி. போட்டி எதுவும் வேண்டான்னு தான் சொல்றேன். ஏற்கனவே நிறைய போட்டியை நாங்க பார்த்து சலிச்சு போச்சு. ஆண்டி, நீங்க ஃப்ரீயா விடுங்க. I'll take the challenge. போட்டிக்கு நான் ரெடி. டிவில சூப்பர் ஷெஃப்னு ஒரு சமையல் போட்டி நடக்க போகுது. அதுல ஊர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஷெஃப், குக்கு எல்லாரும் சமைப்பாங்க. நீ தான் பெரிய சமையல்காரியாச்சே. அதுல நீயும் கலந்துகிட்டு முதல் பரிசை ஜெயிச்சிட்டா உன்னோட மெஸ்ஸ உன்கிட்டயே கொடுத்துறேன். நீங்க கொடுத்த இந்த சேலஞ்ச நான் சவாலா எடுத்துக்கிறேன் சார். இந்த போட்டியில நான் ஜெயிச்சு என்னோட மெஸ்ஸ நான் திரும்பவும் தரப்பேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது என்னமோ தெரியல, எனக்கு யாராவது போட்டின்னு சொல்லிட்டாலே செம்ம எனர்ஜி வந்துரும். ஆண்டி சமைக்க சொல்லும் போது கூட எதுக்கு நாம போய் சமைச்சுக்கிட்டுன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இவங்க போட்டின்னு சொன்னதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சோ நான் சமைக்கிறேன். எப்பா, வாய்ப்பே இல்ல அஞ்சலி. உங்க அக்காவும் இப்படிதான் போட்டின்னு சொல்லிட்டா வரைஞ்சு கட்டிட்டு வருவா. நீயும் அதே மாதிரி தான் இருக்க.
கன்ஃபார்மா நீங்க 2 பேரும் ஒரே ரத்தம் தான். சொல்லுங்க, உங்களுக்கு நான் சமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன, நான் பயந்து நடுங்கிறத பார்க்கணும் தானே இதெல்லாம் பண்ண? பாத்துட்டியா? நீ ஏதோ 2 எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி போட்டா நான் உன்கிட்ட இப்படியெல்லாம் கெஞ்சுவேன்னு நினைச்சியா? போடா டே. நானே சொல்றேன், நான் தான் இந்துவை கொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னமோ ஊர் பேர் சொன்னியே, ஒருத்தங்களுக்கும் தெரியாத ஒரு கிராமத்துல டொக்கு ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற உனக்கே இவ்ளோ இருக்கும்போது நான் born with silver spoon. எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்னோட பாஸ்ட் மட்டும் தானே நீ சொன்ன, உன்னோட மொத்த ஹிஸ்டரியும் என்கிட்ட இருக்கு. நான் சொல்லட்டுமா? உன் மேல ஒரு கேஸ் ஆச்சே 6 மாசத்துக்கு முன்னாடி. அந்த லாக்அப் மர்டர் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அப்பனையும் பையனையும் லாக்அப்ல வச்சு அடிச்சே கொன்னியே. எதுக்காக கொன்ன, யாருக்காக கொன்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நினைச்சா கூட உன் யூனிஃபார்மை கழட்டிட்டு ஜெயில தூக்கி போட முடியும். நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை காலி பண்ணிடுவேன். இந்த மிரட்டுற வேலை, உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிற அடையாளத்தையே அழிச்சிருவேன். உனக்கு என்ன வேணும்? அந்த சுடர் தானே? நீ அவளை வச்சு என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. ஆனா எனக்கு எழில் வேணும். அதுக்காக நான் என்ன ஏது பண்ணவும் தயங்க மாட்டேன். உன்கிட்ட சுடர் அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அவளை உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போ, என்ன வேணா பண்ணி தோல. சுடர் மட்டும் இல்லாம நான் உனக்கு 4 கோடி ரூபாய் பணமும் தரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணு. நீ காலம் முழுக்க வேலை பார்த்தாலும் இவ்ளோ பணத்தை உன்னால பார்க்கவே முடியாது. காசு இருந்தா ஒரு சுடர் இல்ல, அவளை மாதிரி 100 பொண்ணுங்களை விலைக்கு வாங்கலாம். நல்லா யோசி. பணம் வேணுமா வேணாமா? வேணும். குட், நல்ல முடிவு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். அத மட்டும் பண்ணு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டைம் ஆயிடுச்சு. அவருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? நாம வேற கொண்டு போனா அவரு திட்டுவாரு. இப்ப என்ன பண்ணலாம்? ஏய் காவ்யா, இங்க வா. என்ன சுடர்? அது டாடிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். நீ கொண்டு போய் கொடுப்பல? நானா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. காவ்யா, அப்படிலாம் சொல்லாத காவ்யா. போயிட்டு வா ப்ளீஸ். ஆஹா, நான் போக மாட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல நாம தான் அவர் கூட சப்போர்ட்டா இருக்கணும். சுடர், நீ வேற என்ன சொன்னாலும் நான் பண்றேன். இது மட்டும் என்னால பண்ண முடியாது. அவர் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாரு. அவர் உன்னை எதுவும் கேட்க மாட்டாரு காவ்யா, ப்ளீஸ் போயிட்டு வா. ஏன் என்ன அவர் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லனா நானே கொண்டு போய் கொடுத்திருப்பேன். எனக்கு பயமா இருக்கு. சத்தியமா நான்லாம் போக மாட்டேன்.
சரி இங்க பாரு காவியா, நீ போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தனா ரொம்ப நாளா ஒரு ஹெட்போன் கேட்டுட்டு இருந்தல, அது உனக்கு நான் வாங்கி தரேன். ஹெட்போனா? நிஜமாவே நீ வாங்கி தருவியா? ப்ராமிஸா வாங்கி தரேன். யோசிக்காத காவியா, போயிட்டு வா. சரி குடு. குட் கேர்ள். இந்த காவியா. சுடர், ஹெட்போன் வாங்கி தருவில? ஏமாத்திட மாட்டியே? ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, கண்டிப்பா வாங்கி தரேன் காவியா. சரி சரி. போ. டாடி, 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 டாடி. என்ன காவியா? டைம் ஆயிடுச்சுல டாடி. ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. டாடி, இது ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. நான் இப்பவே சாப்பிடுறேன். ஓகே சரி டாடி, நான் அப்புறமா வரேன். ஓகேடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? நீ எதை கேக்குற? உங்க ஃப்ரெண்டு சிவா கிட்ட நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல, அம்மா. அப்போ நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. அத நீங்க கவனிச்சிங்களா? அததான் கேட்டேன். இல்லையே ஸ்வேதா, சிவா தான் பேசினானே. இல்லங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தான் மழை பெய்யற மாதிரி படபடன்னு பேசிட்டு இருந்தீங்களே தவிர அவரு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒருவேளை அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருந்திருப்பாரோ? பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏய், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏதாவது சிக்னல் பிரேக் ஆகி கிடைச்சிருக்கும். அதனால அவன் பேசினது நமக்கு சரியா கேட்டிருக்காது. அதனால தான் கட் பண்ணி போயிருப்பான். இதுல என்ன, எல்லாருமே பண்றது தானே. இல்லங்க, சிக்னல் கட் ஆகுறதுக்கும் பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படியா சொல்ற? சரி இரு, சிக்னல் கிடைக்காம கட் பண்ணியிருந்தானா கொஞ்ச நேரத்துல அவனே கால் பண்ணுவான். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளே கால் பண்ணி கேட்கலாம். முருகா, என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தலனாலும் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் ஒவ்வொன்னா கோத்து பார்க்க வச்சு என் உறவுகளை நீ அடையாளம் காட்டிட்ட. இவ்ளோ பண்ற நீ ஏன் என் கடந்த காலத்தை காட்ட மாட்டேங்கிற? அப்படின்னா என்ன தப்பு பண்ண உனக்கு? சரி, எந்த தப்பு பண்ணிருந்தாலும் அது என்ன அறியாம பண்ண தப்பாதான் இருக்கும் முருகா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு முருகா. முருகா, என்ன நீ மன்னிச்சு என் ஞாபகத்தை மட்டும் எனக்கு சீக்கிரம் கொடுத்துரு முருகா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சிவானாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம்ல. அப்படியே அதை யார்கிட்டயுமே சொல்லாம அண்ணன் மறைச்சாரு. அண்ணன் ஏன் அப்படி பண்ணணும்? அப்போ அண்ணாக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? கண்டிப்பா சிவானனுக்கு வேற ஏதோ ஒரு தப்பான நோக்கம் இருந்திருக்கும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிராவே பேசிட்டு இருந்தாரு போல. சென்னைக்கு கிளம்புறதுக்குள்ள சிவா அண்ணனோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்.
ஏங்க அண்ணன் வீட்டுக்கு வந்ததை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன சொல்லல, அதான் சொன்னனே. நம்ம விக்ரம பத்தி தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தோம். ஆனா விக்ரம் வீட்டுல இருக்காரு. அவரை பார்த்ததுமே எனக்கு பூசாரியை தேடி கடவுளே கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவரை பார்க்கும் போதே சந்தோஷம்தான். ஆனா அவரு பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்லும் போது எனக்கு அந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. ஏய், அதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமே இல்ல ஸ்வேதா. இப்ப இருக்க நவீன மருத்துவத்துல இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். ஆமாங்க, இப்ப நீங்க சொன்னதை நினைச்சு நான் மனசை தேத்திக்கிறேன். ஆனா மகா வரலன்றதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. விக்ரம் கூட மகா வந்திருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். மகா இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? ஸ்வேதா, விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி மகாவோ சீக்கிரம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. காலம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்கோம் ஸ்வேதா. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. மாயா அந்த மாதிரி பொண்ணும் இல்ல. அவ பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு பாதியாவது என் பேர்லயும் வைங்க. நீங்க ஒருத்தவங்க மேல பழி போடுறீங்க. பொதுவா பழி போடுறவங்களையும் பழி வாங்குறவங்களையும் நாங்க யாருமே நம்புறது இல்ல. பாருங்க, உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க இவ்வளோ கலவரம் நடக்குது. வீட்டுல சீனுவை காணமே. மாயா அங்க இருக்கான்னு இந்த ஆளு வந்ததுல இருந்து காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கான். சீனுவையும் காணோம், மாயாவையும் காணோம். அது ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன். அது இந்த வீட்டுக்கு கொஞ்சம் எதிராக கூட இருக்கலாம். சீனு நேத்து ராத்திரி சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? வீட்டுக்கு பிடிக்காததா, சட்டத்திட்டங்களுக்கு உட்படாததா இருக்கலாம். அப்போ சீனு மாயாவை கல்யாணம் பண்ணத்தான் நேத்து என்கிட்ட புரட்சி பண்ண போறேன், புரட்டி போட போறேன்னு சொன்னானோ? அவன் சொன்னதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுதே. ஒரே குழப்பமா இருக்கே. இவர் ஏன் மாயாவை பார்த்தேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு? ஒருவேளை உண்மையிலேயே பார்த்துதான் இருப்பாரோ? ஐயோ, மாயா யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கான்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன சீனு எதுக்கு மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு போனோம்? ஒருவேளை மாயா சீனுவதான். அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன தப்பான காரியமும் நடந்துடக்கூடாது. எனக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்த வீட்டுல மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வேண்டாமா? ஐயோ, டேய், என்ன பிளான் வச்சிருக்க? ஏய், உள்ளவி.
மாயா சைன் பண்ணும்போது இந்த தாலி அவ கழுத்துல கட்டிடலான்னு இருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணத்துக்கு வாங்கின தாலிய காணோம். 21 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்ல என்ன அவமானம் நடந்துச்சோ அதே அவமானம் திரும்பவும் நடக்க போதே. இந்த குடும்பம் மறுபடியும் அதே அவமானத்தை சந்திக்க போதே. ஐயோ, அவர் சொல்றது சரிதான். அப்ப மாயாவும் சீனிவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்கள எப்படியாவது போய் தடுக்கணுமே. இவங்க கிட்ட சொன்னா விஷயம் வேற பக்கம் திரும்பிடும். நடக்கிற தப்ப தடுத்தே ஆகணும். அங்கேயும் போயாகணும். இவங்களுக்கும் தெரியக்கூடாது. ஐயோ, எனக்கு ஏமா இந்த சோதனை? இப்ப நான் என்ன பண்றது? ஆக நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, உங்களை விட எங்களுக்கு மாயா மேல நம்பிக்கை அதிகம். அதனாலதான் அப்படி சொல்றோம். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நேரம் போராடிக்கிட்டு இருக்கிறப்போ அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால நாம போய் ஒரு முறை பார்த்துட்டு வர்றதுல என்ன தப்பாயிட போகுது? தப்பில்ல. ஆனா நாம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நம்ம நம்பலேனா ஆயிடும். அது பரவாயில்லையா? அது தப்புதான். ஆனா இவரு நம்ம வீட்டுக்கு சம்மந்தியா வர போறவரு. நம்ம சொல்றத நம்ப மாட்டாங்களோன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வராதா? இப்போ நம்ம போய் பாக்குறோம்னு தெரிஞ்சா மாயாவுக்கு நம்ம மேல வருத்தம் வராதா? நாம எப்பவுமே ரெண்டு பக்கத்துல உள்ள நியாயத்தையுமே பாக்குறவங்க. மாயா பக்கமே நிக்காம இவர் பக்கமும் நின்னு அவர் சொல்றத கேட்கலாமே. பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க எல்லாரும் நம்புங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி போனாதான் நம்மளால தடுக்க முடியும். அப்பதான் குடும்ப மானத்தையும் காப்பாற்ற முடியும். நாம வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கல்யாணம் நடந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப வசதி ஆயிடும். அப்புறம் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரகு, அவர் இவ்வளவு பிடிவாதமா சொல்றப்ப அதுல ஏதோ உண்மை இருக்கிறத எனக்கு தெரியுது. இதுக்கும் நீ ஒரு முறை போய் பார்த்துட்டு தான் வாயேன். சரி, வரவங்க வாங்க, போலாம். சரிண்ணா. வா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த லிஸ்ட்ல இல்லாத ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? என்னமோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு. அதான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வேற. என்ன ஞாபகம் வரலையே? இல்லையே, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம வாங்கியிருக்கேன். ஞாபகம் வந்துருச்சு. என்ன? சிவப்பு கலர் துண்டு மிஸ்ஸிங். துண்டா? வெறும் துண்டு இல்ல, சிவப்பு கலர் துண்டு. அதுதான் இந்த மாரன் ஸ்டைல் பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா சமையலும் சரியா வராது, பிரியாணியும் சரியா வராது. அதை வச்சு என்ன பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு தேவையா? நான் பிரியாணி பண்றதுல 1000 சீக்ரெட்ஸ் இருக்கு, புரியுதா?
சிவப்பு துண்டு வேணும், அவள் தான். போய் எத்தனை வாப்போ. அது சகப்பு துண்டு வீட்ல இருக்கான்னு தெரியல. ஏ, வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வா, இல்லைன்னா போய் கடைக்கு போய் வாங்கினு வாப்போ. ஆக மொத்த சிவப்பு துண்டு எனக்கு வேணும். அந்த துண்டு இல்லாம வேலை நடக்காது. ஆமா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ போ. ஒரு பிரியாணிக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தா இன்னைக்கு எடுத்துண்டு. வெரி குட். இதை வச்சு என்ன பண்ண போற? வெயிட் 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 வெயிட். அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? இந்த கெட்டப்ல சமைச்சாதான் பிரியாணி பண்ண போறோம்னு ஒரு ஃபீலே வரும். சமைக்கிறதுக்கு ஒரு மூடு செட் பண்ணணும், புரியுதா? அப்பதான் சமையல் ஒழுங்கா வரும். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ரொம்ப சீனை போடுற. மாவன பிரியாணி மட்டும் நல்லா வரல. வரலனா? இல்ல, நல்லா வரணும்னு சொன்னேன். நல்லா வரணும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணு. அப்படிவா வலிக்கு. சார், வேற ஏதாவது வேணுங்களா? ஒரு முக்கியமான விஷயம். சாருக்கு மஞ்சள் வெட்டி வேணுமா? சொல்றத மட்டும் செய், புரியுதா? சொல்லுங்க சார். ஆமா, என் அத்தை வீட்டுக்குள்ள தானே இருக்குது. ஆமா, இருக்காங்க. அவங்கள வேணா கூட்டி வரட்டுமா? ஏய், நீ ஏன் பிரியாணி பண்றதுக்கு எடுத்துருவா போல? இந்த பாரு, அதுக்கு நான் தான் சமைக்கிறேன்னு தெரிஞ்சுன்னு வை, மொத்தத்தையும் கவுத்து விட்டுரும். நீ என்ன பண்ற? உள்ள போய் அத்தை இந்த ஏரியா பக்கமே வரவிடாம பாத்துக்கிறது தான் உன் வேலை, புரியுதா? அது உன் பொறுப்பு. சரி, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது? வேற ஒண்ணும் வேணாம், அவங்க வராம மட்டும் பாத்துக்க போ. அரிசி நேரம் கழுவி இருக்கணும். என்ன வேலை பாக்குறாங்க? என்ன ஏய், பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்று இருக்கிற. என்ன அத்தை வந்ததுக்கு அப்புறம் வந்து பாக்க போறியா? சரி, நான் போறேன். நீ வேலை பாரு. போ, தயவு செஞ்சு வேலை கரெக்டா பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ மாரா. என்னடா மாரா? என்னடா? இல்ல, இங்க மாறன்னு ஒரு மானஸ்தர் இருந்தான். அவனை ரொம்ப நேரமா காணோம். நீங்க அவனை பாத்தீங்களா? ஏன் கேட்க மாட்ட? இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணுங்கிறதுக்காக மண்டபத்தில் ஆரம்பிச்சு இங்க உன் மாமியார் வீட்டு வரைக்கும் வேலை செஞ்சு நிக்கிறேன். நீ ஏன் கேட்க மாட்ட? கேளு கேளு. இதுவும் உனக்காக தான்டா. எனக்காகவா இல்ல வீராக்காகவா? இல்ல, இந்த கல்யாணத்தை முடிக்க நீ பாடுபட்டது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும்னு இப்ப ஃபீல் ஆகுதுடா. அவனை உன்னை ஓடி போயிடு. ஓய், இங்க வா. ஏய், உன்னதான் உள்ள அத்தைய பாத்துக்க சொல்லி வேலை கொடுத்தன்ல, எதுக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வந்து நிக்கிற? இல்ல, நீ சமைச்சிட்டு இருக்கல, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கணும்ல, அதான். சூப்பர்விஷனா? நீ ஜவுளி கடையில பாக்குற வேலைலாம் இங்க வேணாம், புரியுதா? கிளம்பு. நான் இங்க நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா மேடம்? கொஞ்சம் இப்படி வாங்க. கறி எடுத்து போடவா? அட வாங்க, இப்படி போங்க. வாங்க வாங்க வாங்க. போதும். ஏய், என்ன பண்ற? தெரியுதுல்ல, அதுக்கு தான் விலகி நில்லுன்னு. சமையல் செய்யும்போது தாளிக்கிறதெல்லாம் மேல தெரிக்கும். அடுப்புல கறிக்கட்டை வேற இருக்கு, அதுல இருந்து தீ மேல படும். பாவம் புள்ள பச்சை புள்ளையா இருக்கேன்னு பார்த்துட்டு உடம்புல ஏதாவது பற்றுமேன்னு சொல்ல வந்தா பெருசா வாய் பேசுற. நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இங்க வா. எதுக்கு? இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்ல? என்ன?
இல்ல பிரியாணி சாப்பிடும்போது இஞ்சி பூண்டோட டேஸ்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதான் கேட்டேன். உனக்கு இதுவே தெரியாதா? போச்சு, எல்லாமே போச்சு. எல்லார்கிட்டயுமே பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியாச்சு. இவனை நம்பிட்டு நீங்க தானே சொன்னீங்க. உனக்கு தெரியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியதானே? அம்மா போச்சு. வீரா, போச்சு, எல்லாம் அவன் போச்சு. உன்னை கலாய்க்கிறான். அவனுக்கு அது தெரியாது. எல்லாமே எவ்வளவு போடணும், எப்ப போடணும்னு ஷார்ப்பா தெரியும் அவனுக்கு. பயப்படாத, மாறனை நம்பினோர் கைவிடப்படார். டே ராகவா, சும்மா தான் நிக்கிற, அந்த 2 கட்டையை உள்ள தள்ளி விடு. என் நேரத்தை பத்தியா? வந்ததுக்கு ஏதாவது பண்ணு. இதுவா? 2 தள்ளி. டேய் கேட்டேன்டா. சட்டை கசங்க விடுறான் அப்ப. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.